ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு பூத் ஸ்லிப் கட்டாயமாக தேவைப்படுமா, இல்லை பூத் ஸ்லிப் இல்லைனா என்ன பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலுமே ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக எலெக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எலெக்ஷன் விரைவில் நடக்க போதுங்க. இன்னொரு 4 to 5 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸோ இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் ஓட்டு போடுவதற்காக உங்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது வாக்காளர் தகவல் சீட்டு கொடுக்குறாங்க. பூத் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதை ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. வராதவங்களுக்கு இன்னைக்கு அல்லது நாளைக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஓட்டர் ஸ்லிப் இருக்கு பாருங்க, இது இருந்தால் தான் உங்களால் ஓட்டு போட முடியுமா, கட்டாயமாக உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் வேணுமா, அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பலரும் இன்னும் தங்களுக்கு பூத் ஸ்லிப் கிடைக்கவில்லை என்று கூறி வருகின்றனர். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் வெளியூரில் தங்கியிருப்பதாலோ கவலைப்பட தேவையில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலமாக நீங்களே பூத் ஸ்லிப் டவுன்லோட் கொள்ளும் வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு electoralsearch.ec.government இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்படி ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன், இசி ஹெல்ப்லைன் ஆப் இருக்குது, ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைனுக்கான ஆப். அந்த ஆப்பில் போயிட்டு சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான அந்த பூத் ஸ்லிப் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு தேர்தல் அப்போ காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை உங்கள் போனில் சேமித்து வைத்து வாக்களிக்கும் நாள் அன்று இதை காண்பித்து வாக்களிக்கலாம். அதே சமயம் உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தாலே போதுமானது, உங்களால் கண்டிப்பாக வாக்களிக்க முடியும். அதனால் பூத் ஸ்லிப் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பூத் ஸ்லிப் இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாதுங்க. அது இல்லாமல் ஓட்டு நீங்கள் போடலாம் அப்படின்ற மாதிரி தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பூத் ஸ்லிப்பை வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டிய வாக்குச்சாவடி விவரம், பாகம் என்ன, வரிசை நம்பர் என்ன, அது எல்லாமே தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஈஸியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஓட்டர் ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அது இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஓட்டர் ஸ்லிப் இருந்தாலும் சரி, ஓட்டர் ஸ்லிப் இல்லைனாலும் சரி, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் ஓட்டு போட முடியுங்க. என்னமான டாக்குமெண்ட் அப்படின்னா, ஒரு 12 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், புகைப்படத்துடன் கூடிய பேங்க் புக்கு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு. அது இல்லை அப்படின்னா புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வழங்கிய பணி அடையாள அட்டை, அப்புறம் தொழிலாளர் நல அமைச்சகம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஆயுஷ்மான் பாரத், அப்புறம் மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட அந்த அட்டை. இதெல்லாமே இந்த 12 டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. அதனால் பூத் ஸ்லிப் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை வேண்டாம். ஏதாச்சும் ஒரு 12 இலக்க டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. ஸோ பூத் ஸ்லிப் இருக்கா அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் ஆகணும். ஸோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கண்டிப்பாக இந்த 12 டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க பூத் ஸ்லிப் கண்டிப்பாக வேணுமா அப்படின்ற மாதிரி. அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பூத் ஸ்லிப் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வரலன்றவங்க பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்படி வரலனாலும் ஆன்லைன் மூலமாக 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். வெப்சைட் மூலமாகவும் சரி, ஆப் மூலமாகவும் சரி, உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்து பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணலாம். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வெளியே காமிக்கலாம். உள்ளார ஃபோன் அலோடு கிடையாதுங்க. பட் வெளியே அலோடு இருக்குது. பட் உள்ளார ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.